தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே, டிவிகே மற்றும் பிஜேபி, அண்ணாமலை அண்ணா, மோடி அண்ணா, விஜய் அண்ணா, சீமான் அண்ணா, எடப்பாடி ஐயா மற்றும் நம்ம சிஎம் ஐயா எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன். சென்னை, செங்கல்பட்டு, மதுரவாயில், திருச்சிற்றம்பலம், கூட் ரோடு, உஸ்மான் ரோடு, மாம்பலம், மேற்கு மாம்பலம், மன்னார்பேட்டை, தண்டையார்பேட்டை, மரக்காணம், மகாபலிபுரம், சீர்காழி, சிதம்பரம், மாயவரம், கும்பகோணம், மதுரை, தஞ்சாவூர், குன்றத்தூர் எல்லா ஊர்லயுமே தர்பூசணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எதுக்கு சொல்றேன்னா, நீங்க பிரச்சாரம் பண்ண போகும்போது நீராகாரம் சக்தி உடம்புல H2 கொஞ்சம் குறைஞ்சிடும். ஸோ எல்லா பொலிட்டிஷியன் தலைவரும் தர்பூசணி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்காக மட்டும் தான் சொல்றேன். ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நான் சொல்றேன். இது கலாய்க்கிறேன், தப்பான வழியில் பேசுறேன்னு என்ன தப்பான நினச்சிக்க போறீங்க. இதுல சீமான் அண்ணா கொஞ்சம் போகும்போதே வண்டியில கேரவன்ல ஒரு 2 மூட்டை தர்பூசணி எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு போயிடுங்க. ஏன் சொல்றேன்னா, நீங்க நார்மலா ஸ்டேஜில் பேசும்போதே ஒரு புரட்சிகரமா ஒரு உணர்ச்சிகரமா பேசுவீங்க. ஸோ வெளியில ஏப்ரல் மாதம் வெயிலில் நீங்க ரொம்ப ஷவுட்டிங் பண்ணி பேசுவீங்க. கண்டிப்பா தொண்டை கோழாலாம் ஒரு மாதிரி கரகரன்னு ஆயிடும். தப்பா நினச்சிக்க போறீங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தர்பூசணி எடுத்துன்னு போங்க சொன்னேன். வாட்டர்மெலன் போடுங்க போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, நான் போடுங்க. வெயில் டைம் ஏப்ரல் மாதம் பின்னி பேட்டல் எடுக்கும் வெயில். ஒன்னே ஏறிக்கின்னு வந்துட போறீங்க என்கிட்ட. என்னடா எங்க அண்ணன் நினைக்கல பேசுறாதுன்னு. உங்களுக்கு மட்டும் அண்ணன் இல்லைங்க, அவர் எனக்கும் அண்ணன் தான். அப்பத்துலேருந்து கட்சி தொடங்கி பாடுபட்டுனுக்கிற நம்மளுக்காக. இந்த வாட்டி அண்ணன் சிஎம் ஆனா ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் யார் சிஎம் ஆனாலும் தயவு செஞ்சு உங்கள் காலில் வந்து கும்பிட்ற ஒயின் ஷாப்பை மட்டும் மூடக்கூடாது. உங்கள் எல்லார் பேச்சும் விட்டுட்டு பேசவே மாட்டேன். நம்பர் பிளாக் லிஸ்ட்டில் போட்டு போய்கினே இருப்பேன். யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். அதுக்கப்புறம் ஒயின் ஷாப்பு ஓப்பன்லேயே தான் இருக்கணும். அது எந்த தலைவர் யார் சிஎம் ஆனாலும் சரி, சத்தியமாக சொல்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். ஏன்னா தப்பாக பேசினா மன்னிச்சிடுங்க. அறியாத புள்ள தெரியாமல் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாசத்தோடு தான் பேசணும். வாழ்க வளமுடன், வந்தே மாதரம். தேங்காய் பிஸ்கெட் சாப்பிடுங்க, இல்லை தேங்காய் பால் கூட குடிங்க, உங்களுடைய சௌரியம் சௌபாக்கியம். ஆனால் அந்த ஏப்ரல் மாதம் பார்த்தா பழக்க போது வெயில், அது மட்டும் கன்ஃபார்மாக உறுதியாகி போச்சு.